ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சத்தான சுவையான ரெசிபி பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம இட்லி பொடி நல்ல சுவையை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி ஒன்று செய்து வச்சுக்கிட்டோன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், அப்புறம் பணியாரத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த இட்லி பொடி. கண்டிப்பாக நான் செய்த முறையில் இட்லி பொடி ஒரு வாட்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இனி இட்லி பொடி செஞ்சாலும் இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த இட்லி பொடி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான இட்லி பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கு. கடாய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுத்தம்பருப்பு இல்லைன்னா அதுக்கு பதில் வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. ஆனால் கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து இட்லி பொடி செய்யும் போது நல்ல சுவையாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும், நம்ம நிறைய சத்துக்களும் கிடைக்கும். நல்ல ஒரு 3 நிமிஷம் போல் உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இது வறுபட்டதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு ஆறி வரட்டுங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எள்ளில் கல் மண் தூசிலாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்குங்க. சுத்தமான எள்ளாக சேர்த்துக்குங்க. இப்போ எள்ளை நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். இப்போ எள்ளு நல்லா பொரியிற ஸ்டேஜ் வரும். அந்த மாதிரி பக்குவம் வந்ததும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க. 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை மட்டும் 2 கப் சேர்த்துக்குங்க. இப்போ பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் வறுத்தா போதும். கலர்லாம் மாறக்கூடாதுங்க. பொட்டுக்கடலை கொஞ்சம் சூடாகி முடமாடுப்பு தன்மை வந்தால் போதுங்க. இப்போ பொட்டுக்கடலை 1 நிமிஷம் போல் சூடுபடுத்திருக்கேன். கையில் தொட்டு பார்த்தாலும் தெரியும் சூடாக இருக்கும். அந்த மாதிரி பக்குவம் வந்தது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது மிதமான காரத்தில் இருக்கும். காரம் ஜாஸ்தி வேணுன்னா 10 மிளகாய் கூட சேர்த்துக்குங்க. இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக அலசிட்டு ஈரம் இல்லாமல் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை, மிளகு, சீரகம், மிளகாய் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுபட்டு இருக்கும்போது இந்த பொடிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பும் சேர்த்து இதோட வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. தூள் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதுவும் சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க. இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஆற வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தவிர்த்துட்டு மற்ற எல்லா பொருட்களும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிருக்கேன். பொட்டுக்கடலையை லாஸ்ட்டாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பல்ஸ் மோடில் விட்டு நான் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்து பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் கொஞ்சம் குறப்பாக மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டை வந்து தோலோடு சேர்த்து 2-3 பல்ஸ் கொடுத்து கொஞ்சம் குறப்பு பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நைஸாக பட்டக்கூடாது. கொஞ்சம் பல்ஸ் மூடில் 2-3 பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்த பொடியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அந்த பூண்டோட வாசனை, கருவேப்பிலை, அந்த கருப்பு உளுத்தம்பருப்பு வாசனை ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த இட்லி பொடி. அது நம்ம இட்லி பொடி ஆற வைக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி பொடியை இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இட்லி பொடி நல்லா கலராக வேணும்னா காஷ்மீர் மிளகாய் ஒரு 5-6 இந்த இட்லி பொடிக்கு மிளகாய் வறுக்கும்போது சேர்த்து வறுத்து அரைச்சிக்கங்க. இட்லி பொடி நல்லா இன்னும் கலராக கிடைக்கும். இதே முறையில் நீங்கள் இட்லி பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டிக்கெல்லாம் இந்த இட்லி பொடி வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.